ஹாய் வணக்கம் நண்பர்களே. எஸ்டர்டே நைட்டு வந்து லேட் நைட் தான் வந்தோம். 1:30க்கு தான் என்னவோ தான் கிளம்பி வந்தோம். சரி காலையில் வந்து மாலில் வந்து பேட்மிண்டன் விளையாடலாம் குருனா புக் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து போகலான்ட்டு நாங்கள் அங்கே போய் உட்காந்து கதை பேசலான்னு தான் போனோம். ஜஸ்ட் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனோம். நைட்டும் தூக்கம் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி எந்திரிக்கும் போதே பயங்கர தலைவலியாக தான் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு பிரியாணி செஞ்சு வச்சுட்டு அவசரமாக ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு ஹாப்பியாக வந்தாச்சு. பசங்கள்லாம் ஒன் பை ஒன்றா விளையாண்டுட்டே இருந்தாங்க. நாங்கள் கூட அப்பப்போ சான்ஸ் கொடுத்தாங்க விளையாண்டோம். பெருசாக எனக்கு ரொம்ப லாங் டே ஆகிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆகிடுச்சில்ல, லாங் இயர்ஸ் ஆச்சு. எனக்கு அந்த கிரௌண்டில் விளையாடுறதே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்தது. ஏதோ தலைவலி வேறு. எனக்கு ரொம்ப லாஸ்ட் நைட் தூங்காதனால ஒரு மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரி கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு மாலில், அதாவது ஆன்லைனில் கிடைக்கிறதா எல்லாமே போட்டிருந்தாங்க. திரும்பி பாரு, கெட் ஒன் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அம்மா பசிக்குதே, யாராச்சும் சோறு போடுங்களே. சரியான பசிங்க. நோம் டைம் வேறையா, தண்ணி கூட வெளில குடிக்கக்கூடாது, பயந்துட்டு உட்காந்துருக்கு. போனால் ஆக்சுவலாக எல்லாமே நார்மல் ப்ரைஸ் தான். அதை டபுள் ஆக்கிட்டு பை ஒன் கெட் ஒன் போட்டிருக்காங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அந்த பொம்மையை பற்றியா? இதில் டீமோவா அந்த இதில் போடுறாங்களா ஆஃபர்? அப்போ 50% ஆஃபர். இப்போ எவ்வளவு இது பாரு. ஆத்தே, அது ஒரிஜினல் விலையே இவ்வளோதான் இருக்கும். ஒரிஜினல் விலையே இவ்வளோதான் இருக்கும். கூட போட்டு கம்மி வா. எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. அதோட விலையே ரொம்ப அழகா இருக்கு. விலை ரொம்ப அழகா இருக்கா. டீமுன்னு பேசுனதுதான், டீமோட ஆஃபர் வந்துருச்சு. ஐயோ, மோசமான பயவிலையா இருக்காங்க. நம்மளை வாஷ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது கால் மசாஜ் பண்ணலாம். மசாஜர்னு இல்லை, அது ரத்த ஓட்டத்துக்கு நல்லது. இதுக்குலாம் வாங்கிக்கலாம்ல. ஸோ நம்ம அந்த இதுக்கு ஃபேன்சி அதுக்கு நீ போய் கூட்டா என்ன இருக்கு எடுத்து போடுவான். அது ஒன்று இருக்கு அழகா. அப்போ நான் மட்டும் மேலே உள்ளதை எடுத்து லூஸு மாதிரி போட்டுட்டேன். அறிவு இல்லாமல் ரிப்பீட்டடாக இருக்குது. தாத்தா மாதிரி இருக்கு. ஏதோ மங்கியா சிலி பேய் மாதிரி எதையா எடுத்து போட்டு அப்படியே இருக்கு. இந்த டெரர் ரூமுக்குள்ள இதெல்லாம் பார்த்தனா நைட்ல பயந்து போயிடுவேன். எவ்வளவு நேரம் போட்டதே போடும். எடுத்து பண்ணும்போது இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணு. இது என்னன்னு சொல்லு. டீ போடுற பார்த்தா வடிகட்டிக்கலாம்ல. இப்போதான் அடுப்பில் டைரெக்டாக கிளாஸே வச்சு வந்துருச்சு. இந்த பிள்ளை பாரு ஏதாவது யூனிக்காக தேடும். என்ன திருட்டு வேலை அந்த வராங்க யாரோ. இந்த பிள்ளை தான், இந்த பிள்ளை பிடிச்சிட்டு போங்க. ரொம்ப நாள் ஆசை ரொட்டீன். இங்கே போற சிங்கம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல. ஓபன் பண்ணு. சீலி இங்கே போயிடுச்சு. இண்டக்ஷன் மாதிரி தான் இது. நம்ம என்ன நம்மலாம் ஆனால் ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தான் வாழ்கிறோம். எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த பேர் நம்ம வாங்கி வைக்கிறதுக்குமே இடம் இல்லைப்பா. இப்போ புக்ஸ் வைக்கவே சும்மா எங்கள் வீட்டில் குப்பையாக ஆயிடுச்சு. எனக்குலாம் எரிச்சல். நிஜமாவே இடம் இல்லை. இந்த சீலிப்பில் எங்கே போச்சு? இங்கே பாரு, பேன் கேக்கு நிறைய போட்டுருக்காங்க. நிஜமாவே வாங்கினா வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடமே இல்லை. ஜூஸரு அது இதுன்னு தனியாக தலையில தான் வச்சு. $500 வீடியோ. இதுவும் தான் 4 ரொட்டி அட் அ டைம்ல செய்யலாம். அதுதான் பேன் கேக் இல்லையா? இதுதான் பேன். என்ன தங்கப்பில்ல போர் அடிக்குது. எவ்வளோ வயசு? 22 தினாரா?
பாவம் சீலி இது நம்மள மாதிரி அகதியேன்னு தொங்குது மேல. இந்த இருக்கு பாரு ரொட்டி சீலி. சீலி குளிக்கலாம், நீ ஹாலுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சு தண்ணியை ரெப்பி இதுக்குள்ள குளிக்கலாம். அவ்வளோதான். அந்த அவ குளிக்கிற கேக்குக்கு மட்டுமே நூறு தானே நம்ம போடுவோம். பேன் கேக்குக்கே இருக்கு. ஹை குவாலிட்டி 30 சென்டிமீட்டர் 120. எனக்கு அடிச்சோன்னா வலிக்குது, இல்லை குளிச்சோன்னா பக்கத்தில் வந்து அடிப்பேன் அவ்வளோதான். அந்த நாகத்தெல்லாம் அடிப்பேன். கிட்ஸுக்கு எல்லாமே இருக்கு ஐஷு. இது பார்த்தியா, இது பார்த்தியா ஃபுட்டுக்கு கவரு எவ்வளோ பெரிய கவர் முடியல. அதான் நம்ம ஒன்றும் தெரியாமல் அப்பாவி பிள்ளைகளாக இருக்கும். இதெல்லாம் வாங்கி லிஸ்ட்டு பட்ஜெட்டை ஏற்றி விட்டுருணும். ஐஸு ஐஸு ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், வாங்கி பட்ஜெட்டை ஏற்றின்றோன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஒன்றும் ஃப்ளைட் ஏற்றிட்டுருக்காங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் சீரியஸாக சரியாக விளையாண்டாங்க பேட்மிண்டன். நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். நாங்களுமே 2 மேட்ச் ஏதோ விளையாண்டாங்க. பட் எனக்கு கிரவுண்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப நர்வஸாக இருந்தது. புதுசாக விளாட்ற மாதிரி, புதுசாக பேட்டை தொடுற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச 4th-5th நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் 11th 12th படிக்கும்போது வேற ஒரு பிள்ளைக்கு வந்து நான் வேற ஒரு பேரில் டிஸ்ட்ரிக்டில் விளாண்டு கொடுத்தேன். ஞாபகம் வின் பண்ணி கொடுத்தேன். ஏதோ ஒரு இதில் வரல, யாரோ பாட்டியை தாத்தா டெத்துன்னு வரல. அப்போ நான் மற்றவங்க பேரில் விளையாண்டு கொடுத்தேன். நல்லா விளையாடுவேன். நான் வருஷம் ஸ்கூல் சாம்பியன் வேறு. ஆனால் இந்த கிரவுண்டில் நிற்கும்போது என்னமோ புதுசாக அப்போ தான் தொட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். உடம்பு ஒத்துழைக்கல, அப்படியே என்னவோ வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த லைன் ஏதோ பண்ண பின்னாடி வருது உங்க வீட்டுக்காரம்மா. வரும்போது எவ்வளவு பிரிஸ்கா போகும்போது 6 மணி எல்லாம் ஓகே. அந்த ஆல்ரெடி செஞ்சு கூட ஓகே சரி பாய் பாய் பாய். மலாதி நான் தாண்டி டெல்மோனியா போகலான்னா கேட்க மாட்டேங்கிறேன். மார்னிங் நைட்டு 1:30 2 o'clock வந்தோம். மார்னிங் எழுந்திரிச்சு இங்கே 12 வந்துட்டோம். திரும்ப ஈவினிங் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி விளையாண்டுட்டு இருக்கேன். ஆனால் அடுத்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். அங்கேருந்து நீ எடுக்கல என்ன தெரியல. ஆனால் 3 பேர் சேர்ந்த மாதிரி சொல்லிக்கிறதே தெரியல. நல்ல வேலை மார்னிங் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன். டேரெக்டாக போய் சாப்பிட்டுட்டு திரும்ப ஈவினிங் ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆனால் எனக்குலாம் உடம்பு ஒத்துழைக்கவே இல்லைங்க. ஓகே ஆண்டி எனக்கு வீடியோ எடுக்கிறீங்களா? ஓகே போயிட்டாங்க.